ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மோஸ் டச். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொம்மோஸ் டச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஈவினிங் ஸ்நாக்கை ரொம்பவும் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இது மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி அந்த ப்ரௌன் கலர் வந்தாதான் பூண்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லாவே இறங்கும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இன்கேஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வரமிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா பொடி பொடியாக அரைச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால தான் ஸ்நாக்கோட அவுட்டர் சைடு நல்லா மொறுமொறுன்னு க்ரன்ச்சியாக வரும். ஸோ அதை நல்லா சேர்ந்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் அரிசி மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம அல்வா செய்யும் போது அந்த பேனில் ஒட்டாமல் அது எப்படி சுற்றி வருமோ அதே மாதிரி இதுவும் நல்லா ஒட்டாமல் சுற்றி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க அரிசி மாவு பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கூட பேனில் ஒட்டி வரல. நல்லா அல்வா மாதிரி சுற்றி சுற்றி வருது. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 10 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஆறுனதும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பூனில் தான் மேஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இதில் உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்ன கட்டியாக இல்லாமல் நைஸாக வர மாதிரி நசுக்கிக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்குல கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதோட இந்த ஸ்நாக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு ஆற வச்சுருந்த கார்லிக் மசாலாவை இதில் போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர மாதிரி கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். அது நல்லா கையில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப் வர மாதிரி உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிங்கர் ஷேப்பில் இல்லாட்டி ரிங் ஷேப்பில் எல்லாம் கூட பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி கலந்து வச்சுருந்த எல்லா மாவுலையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை அதில் போட்டுக்கோங்க. ஆயிலை மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வரும்.
இதே ஹை ஹீட்டில் வச்சுருந்தோம்னா வெளியில் சீக்கிரமாக குக் ஆகி உள்ளே வந்து வேகாமல் வந்துடும். இதை போட்ட உடனே கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, பால்லாம் உடஞ்சிரும். இது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி மெதுவாக அதை கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகி நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலேருந்து எடுத்து எக்ஸஸ் இருக்க ஆயிலெலாம் நம்ம வடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தா இதை 10 நிமிஷத்தில் செஞ்சு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே நல்லா உருளைக்கிழங்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்நாக்கை சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.